ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு ரோஸ் கார்டன் அப்டேட் போட்டே. ரொம்ப வெயில் எங்கள் ஏரியாவில். எப்பயாவது தான் மழை பெஞ்சுது. இந்த கடந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட்டாக தூறல் தூரும். ரொம்ப வெயில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக பயங்கர வெயில் அடிக்குது. வந்த தளிர்கள்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அந்தளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ 2 நாளாகவே. ஆனால் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக தூறல், மழை இல்லை, லைட்டாக தூரிச்சு. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் செடிகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆச்சு. நான் எந்த ஃபீடுமே இப்போ கொஞ்ச நாளாகவே கொடுக்கவே இல்லை. வெயில் ஜாஸ்தி இல்லாதனால கொஞ்சமாக தொழு உரம் கொடுத்து விட்டேன் ஒரு டைமு. நான் தொழு உரம் கொடுத்ததில் அடுத்த ஒரு 2 நாள்லேயே நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மிக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு 6 கலவை கலந்த ரோஸ் மிக்ஸ், அந்த கலவை போட்டு விட்டேன். அந்த கலவை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை பெஞ்சுது. இந்த 2 மழை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ க்ரோத் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக பயங்கர வெயில் அடிக்குது. எதுக்கு அடிக்குதுன்னே தெரியல, அப்படி தான் வெயில் அடிக்குது. ஓரளவுக்கு செடிகள்லாம் சுமாராக இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் மழை வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா ரோஸ் செடி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம பெருசாக கேர் எடுக்கலை அப்படின்னாலுமே நிறைய இலைகள்லாம் அந்த வெயிலுக்கு வெளிரி போயிருக்கு. நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் அது அப்படி தான் இருக்குது. ஸோ ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கொஞ்சமாவது நல்லா வரும். நம்ம என்ன தான் பெருசாக கேர் பண்ணாலுமே கூட வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் ரோஸ் செடி கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. நல்ல பெரிய பூவாக பூக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரிப்ஸ் அட்டாக் இருக்குது பாருங்கள். மொட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்குது. சில செடிகளெல்லாம் கண்டினியூஸாகவே மொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் அட்டாக்கு, அந்த பூவோட சைஸ் கம்மியாக இருக்கும். பெட்டல்ஸ் வந்து சிங்கிள் பெட்டலில் பூக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. சில செடிகள் நல்லாவே இருக்குது. எவ்வளோ வெயில் இதெல்லாம் பாருங்கள், ஜாஸ்தி ட்ரிப்ஸ் அட்டாக் இல்லை. செடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெளிரி போயிருந்தாலும் மறுபக்க கிளைகள்லாம் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நியூ க்ரோத் நிறையவே. இதெல்லாமே இப்போ வந்த நியூ க்ரோத் எல்லாம். இது வந்து 7 days ரோஸ். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நியூ க்ரோத் வந்திருக்கு. இதுவும் ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான். ஒரு பக்கம் கிளை காஞ்சி போயிருக்கு, ஒரு பக்கம் கிளை பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே கருங்கருன்னு லீஃப் எல்லாம். இது எல்லாம் இந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா தளிர் எடுத்து வந்தது தான். ஸோ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரோஸ் செடி ஓரளவுக்கு நல்லா வரும். எங்கள் ஏரியா பயங்கரமாக வெயில் அடிக்கிற ஏரியா தான். அதனால் நம்ம எவ்வளோ கேர் எடுத்தாலும் கொஞ்சமாவது வெயில் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் பாருங்கள் கீழே ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நம்ம ஃபீடெல்லாம் கொடுத்து பெஸ்டிசைட்லாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நியூ க்ரோத் எல்லாம் ஹெல்த்தியாகவே வருது. இது பாருங்கள், இது நல்ல க்ரீனிஷாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிரி போன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்தது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி கொண்டு வந்துடுவேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரோஸ் கார்டன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரவுண்டில் இருக்க பழச்செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அது ஒரு சோக கதை. அப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.